சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருவாசக புரிந்துணர்தல்ல சிவபுராணத்தில் 2வது பாடலை பார்க்கலாம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. மாணிக்கவாசக பெருமான் குதிரை வாங்க திருப்பெருந்துறை பக்கமாக அப்படி கடந்து போறாரு. எப்படி அவருடைய வேகத்தை தடுத்து மாணிக்கவாசகரை குருவாய் அமர்ந்த ஆத்மநாத சுவாமி ஆட்கொண்டாரோ, அதே போல் மனிதர்கள் பல தேடல்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வாழ்க்கையில் பொன் பொருள் இதுவே முதன்மை தேவையாக நம்ம அதன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளில் ஒரு சிலரை தடுத்து சுவாமி ஆட்கொள்கிறார் இல்லையா, அந்த மாதிரி வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு சொல்கிறாரு. பிறப்பு வாழ்க்கை இறப்பு எனும் இந்த அவலக்கடலில் சிக்கியிருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் மீண்டும் பிறவா வரம் அருளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம், அது நம்மளுடைய சிவபெருமான் மட்டும்தான். அதனால தான் அவரை பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் அப்படின்னு சொல்கிறாரு. புறத்தார்க்கு சேயோன் அப்படின்னா, ஒரு குழந்தை தான் மீது அன்பு செலுத்துகிறவங்க கிட்ட எப்படி அன்பாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இறைவனும் சிவபெருமான் மீது யார் அதீத அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அவர் பல மடங்கு அந்த அன்பை திருப்பி கொடுப்பார். யார் ஒருத்தர் சிவபெருமான் பக்கமே போகாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி சுவாமியும் புறத்தார்க்கு சேயோன், அவங்கள விட்டு ரொம்ப தள்ளி விலகியே இருப்பாராம். அந்த விலகி இருக்கக்கூடியவர் தான் சேயோன் அப்படின்னு இந்த இடத்துல மாணிக்கவாசக சுவாமி சொல்கிறாரு. யார் யாரெல்லாம் சிவபெருமான் கிட்ட இரு கரங்களை கூப்பி வணங்கி, அதாவது சிவபெருமானே அப்படின்னு கண்ணீர் மல்க வணங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உள்ளேயும் சிவபெருமான் இருந்து வெளிப்படுவாராம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாரும் கடவுளை வெளியில் தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ளவே தான் அந்த இறைத்தன்மை இருக்குது. இங்கே எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறி இங்கே நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இறைவன் அப்படின்னு நம்ம உணர்ந்து வழிபட்டு இரு கைகளை கூப்பி வணங்கும் பொழுது சிவபெருமான் உள்ளிருந்து அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாராம், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாராம். நம்ம எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு சரணாகதி மனப்பான்மையோட சிவபெருமானை வணங்கும் பொழுது சிவபெருமான் நம்ம எல்லாரையும் அருளால் நிரப்பி நம்மளை வாழ்க்கையில் பல மடங்கு உயர்த்தி கொண்டு போவாராம். மீண்டும் பிறவா நிலையை கொடுத்து தன்வசமே சாமி சேர்த்துக்குவாராம். அதனால் சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறாரு. மீண்டும் அடுத்த காணொலியில் 3வது பாடலுடைய சந்திக்கலாம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.